தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, நம்முடைய பக்தர்களே, வேதாந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களோடு வரவேற்கின்றோம். இறைவன் என்னுடையாக நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து நம்முடைய இடத்தில் எனவே நாம் ஜெபிப்போம். இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நாம் அந்த இறைவனுக்கு எதை கொடுக்க மனமோடு வருகிறோம் என்பதை சிந்தித்தவர்களாக புனித அந்தோனியார் இறைவனுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். நாமும் அந்த இறைவனுக்காக எல்லாவற்றையும் கொடுப்போம், அதுவும் மனமோடு கொடுப்போம் என்ற மனநிலையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை சிறப்பிக்க நமது அழைப்பிற்கு வந்திருக்கும் திருப்பூண்டியின் பங்கு தந்தை பீடதமையின் துறைராஜனில் அவர்களை அன்போடு திருப்பலிக்கு வருவார்கள் என்று அழைக்கின்றோம். இந்த திருப்பலியிலே நிறைவாக சிறப்பிக்கிறவர்கள் செபஸ்தியா ஆசாரிய குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நிக்கோலாஸ் ஆகிய திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாகவும், ஜோ ஆரோக்கியராஜ் பிழை நற்செல்வம் பெறும்படியாகவும், ஜோ ஆரோக்கியராஜ் சங்கம் தேவி இவர்களுக்கு திருமணம் நடைபெறும்படியாகவும், லியோ நிர்மல்ராஜ் ஆண்மையை காட்சிக்காகவும் குடும்ப கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும் இந்த திருப்பலியை வேண்டிக் கொள்வோம். மேலும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியை கொடுத்து செல்வோம். கடமைக்கு சகோதர சகோதரிகளே, துணி மறையின் புகழை கொண்டாட நாம் தகுதிகள் பொருட்டு நமது குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். அதற்காக நமது இடத்தை மன்னிப்பை வேண்டுவோம். சகோதர சகோதரிகளிடம் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்பேன் ஆற்றலானவரே, உம்மால் அடிவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளையை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவனாகிட முதல் உதவியை கனிவுடன் எங்களுக்கு எல்லாம் அளிப்பீராக. உம்மோடு துதியாவியாய் இறைவனாய் எங்களுக்கு வாழ்ந்து ஆட்சி செய்கிற
என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தை அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயலாமை ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் நாள் மற்றும் 16 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி கபட்டம் அணிக்காதீர்கள். வெளிக்கடக்கான மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் இருந்து அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவிட வேண்டும் என்று வெளிவேறக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதி ஓரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவேண்டல் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ளவர்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் நல்வாக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, அல்லேலூயா. இயேசுவின் பார்த்த சகோதரிகளே, சகோதரர்களே, புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, இறைமகன் இயேசுவின் பிரசன்னம் இல்லாமல், அவருடைய துணை இல்லாமல் நம்மால் கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய இயலாது. வேணால் பணத்தால் சாதிக்கலாம், அதிகாரத்தால் சாதிக்கலாம், ஆணவத்தால் சாதிக்கலாம் என்று இருக்கலாம். அதெல்லாம் ஒரு சில காலகட்டங்களுக்கு வெற்றியை கொடுப்பது போல தோன்றும். ஆனால் அனைத்தும் பாரதத்தில் வீழ்ந்துவிடும். நாம் இயேசுவின் பிரசன்னத்தை வேண்டி ஒரு பாடல் பாடுவோமா? அனைவரும் இணைந்து என் கூடவே இரும் ஓ இயேசுவே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே.
மனதில் பதியக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டிய ஒரு சொற்களாக இருந்தது. ஆனால் அதை நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துகின்றோம்? ஆதிகால திருச்சபை பார்ப்போமேயானால் திருத்தூதர்களின் போதனையை கேட்டு எருசலேமில் வாழ்ந்த யூத மக்கள் அனைவரும் தங்களுடைய சொத்துக்களை விட்டு திருத்தூதர்களின் காலடிகளில் போட்டனர். அனைவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அந்த செயல் செய்யப்பட்டது. அதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. ஒருவர் இருந்தால் அவர் மரணித்து விட்டார், அது ஒரு விஷயம். இவ்வாறு அவர்கள் செய்த பொழுது இறைவன் இயேசுவின் இரண்டாம் வருகையை எதிர்பார்த்தவர்களாய் அவரோடு காத்திருந்தனர். காத்திருந்ததன் விளைவு அவர்கள் எந்த ஒரு வேலையையும் செய்யாமல் இருந்த சேமிப்பை சிறு சிறிதாக காணி செய்து கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் அனைத்தும் தீர்கின்ற நிலை, அங்கு ஒரு பஞ்சம் உருவாக்குகின்ற நிலை. திருத்தூதர் பவுல் பிரகடனமான குருதிய மற்றும் அங்கிருந்த மக்கள் அனைவரிடமும் எருசலேம் திருச்சபைக்காக மாசிதோனிய மக்களிடமும் எருசலேம் திருச்சபைக்காக கையேற்றி உதவி கேட்கின்றார். மக்கள் மனமோது கொடுக்கின்றனர், தாராளமாக கொடுக்கின்றனர். பிற இனத்தார் என்றெல்லாம் பார்க்கவில்லை, முக மகிழ்ச்சியோடு கொடுத்தனர். அந்த மனநிலை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இருக்கின்றதா என்பதை நீங்கள் தான் உங்கள் மனதில் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் அவர் கூறுகின்ற பொழுது விதைப்பவருக்கு விதையும் உண்பவருக்கு உணவை கொடுக்கிற என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். விதைப்பவருக்கு கொடுக்கின்ற விதையானது அவர் அதை கொண்டு சாகுபடி செய்கின்ற பொழுது அது 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே சீன பழமொழி ஒன்று உண்டு, ஒருவர் பசிக்கிறது என்றால் மீனை கொடுக்காதே. மீனை கொடுத்தால் அந்த ஒரு வேலையோடு பசி போய்விடும். அடுத்த வேலை உணவிட்டு எங்காவது போய் நின்றுவார், கையேற்றி கொண்டிருப்பார். அந்த பழமொழி என்ன சொல்கிறது என்றால், மீனை பிடிக்க கற்றுக்கொள், கற்று கொடு. அவ்வாறு செய்கின்ற பொழுது அவருடைய வாழ்வாதாரத்தை அந்த நிலை அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்கள் செய்கின்ற உதவி மற்றவர்களுக்கு தெரியாது வேண்டும் என்று இறைவன் இயேசு குறிப்பிடுகிறார். இடைச்சட்ட நூலில் பார்ப்போமேயானால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு முடிந்தவுடன் அந்த ஆண்டு வருகின்ற விளைச்சலை அந்த நகரத்தின் நுழைவாயிலில் வைத்துவிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் என்ன? ஏழைகள், அனாதைகள், விதவைகள் இவர்கள் தங்களுக்கு வேண்டிய நாணயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. அவ்வாறு வைப்பதன் மூலம் அவர்கள் மற்றவர்களிடம் கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது. இது அந்த காலத்திலேயே, பழைய காலத்திலேயே இந்த நல்ல ஒரு முறை இருந்தது. ஆனால் தற்பொழுது அது இருக்கின்றதா? ஒரு சுயநல வட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டு எல்லாம் எனக்கு தான், மற்றவர்களுக்கு கிடையாது. எப்பொழுது நாம் உழைக்கின்றோமோ அப்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்பி வரும். வழக்கை செய்வது இலக்கைக்கு தெரியக்கூடாது என்று இயேசு குறிப்பிட்டதை பார்க்கின்றோம். ஒரு நிகழ்வு எனக்கு தெரிந்த நண்பரின் நண்பர் என்றுதான் சொல்ல வேண்டும், அவரை நேரடியாக அதற்கு பழக்கமில்லை. அவர் ஒரு அலுவலகத்தில் மிகவும் உயர் பதவியில் வகித்தவர். அவ்வப்பொழுது வெளிநாடுகளுக்கு சென்று அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடியவர், அந்த அளவிற்கு செல்வாக்கு வாய்ந்தவர். ஒரு முறை இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகருக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக சென்றிருக்கிறார். அவரும் அவருடைய நண்பரும். இருவருக்கும் ஒரு ஹோட்டலில் அறை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் தான் தங்கியிருந்தார்கள். அடுத்த நாள் காலை முதல் அமர்வு முடித்தவுடன் அவருடைய அறைக்கு வந்தார்கள். வந்தவுடன் சிறிது வெளியே காலாக சென்று ஏதேனும் ஒரு கேள்வி நடத்துவோமே என்று வெளியில் வந்தார்கள். அவர்களுடைய தங்கி இருந்த அந்த நாட்டிற்கு அருகிலேயே
ஒரு தேநீர் விடுதி இருந்தது. அதற்குள் நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் சென்று அமர்ந்து விட்டார்கள். அப்பொழுது டீ பரிமாறுபவர் கூறுகிறார், தயவுசெய்து டோக்கனை வாங்கி வந்து விடுங்கள் என்று. அவர் சென்று 2 டோக்கன் டீ டோக்கன் வாங்குகிறார். வாங்கி டீ டோக்கனை கொடுத்துவிட்டு அமர்ந்திருக்கின்றார் டீ வருவதற்காக. அப்பொழுது அந்த நாட்டை சேர்ந்த 2 தேநீர் அருந்த வருகின்றனர். அவர்கள் நேரடியாக அந்த கவுண்டர் சென்று அந்த தேநீர் கூப்பனை வாங்குகின்றனர். வாங்கும் பொழுது அவர்கள் 2 டீ 1 வாட்டி என்று கேட்டார்கள். இவர்களுக்கு குழப்பம். வாட்டி என்றால் என்ன? கிரீன் டீ, லெமன் டீ, பிளாக் டீ போன்ற டீகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன வாட்டி? சரி, அது எப்படிதான் அவர் பார்ப்போம். அதை அடுத்த முறை வரும்போது நாமும் சுவைப்போமே என்று அவர்கள் காத்துக்கொண்டிருந்தார்கள். அந்த டோக்கனை வாங்கி அந்த 2 நபர்களும் அந்த நாட்டை சேர்ந்த 2 நபர்களும் ஒரு இருக்கையில் அமர்ந்தார்கள். இது உண்மையாக நடந்த நிகழ்வு. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருடத்துக்கு நடந்தது. இதை வைத்து பல முறைகள் தெரிவிக்கின்றன. அங்கு அமர்ந்தவுடன் அந்த டீ பரிமாறுகிற அவர் வந்து அந்த டீ டோக்கனை வாங்குகிறார். அந்த வான் டீ டோக்கனை வாங்குகிறார். வான் டீ டோக்கனை நேராக எடுத்து அதாவது சுவரில் இருந்த ஒரு பலகையில் அந்த வான் டீ டோக்கனை ஒரு குண்டூசியால் குத்தி விடுகிறார். நம்ம நாட்டிலிருந்து சென்றவர்களுக்கு குழப்பம். இது என்ன ஒன்றுமே புரியவில்லையே என்று அந்த 2 டீ மட்டும்தான் அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. அந்த டீ அந்த வாட்டி அந்த சுவரிலிருந்து அந்த பலகையில் ஊற்றப்பட்டது. அடுத்த நாள் அதே கடைக்கு வந்தார்கள். 2 டீ டோக்கனை வாங்கி அமர்ந்தார்கள். அப்பொழுது அந்த நாட்டை சேர்ந்த 3 பேர் இருந்தார்கள். அவர்கள் 3 டீ 2 வாட்டி என்று கேட்டார்கள். அதே போல 3 டீ பரிமாறப்பட்டது. 2 டீ அந்த பலகையில் ஊற்றப்பட்டது. இவர்களுக்கோ டீ பரிமாறுவதை கேட்பதற்கு தயக்கம். நாம் என்ன கேட்கிறோம் என்பது அவர்களுக்கு புரியாது. அவர்கள் இட்டாலிய அல்லது லத்தீனில் பேசுவார்களே என்று கேட்பதற்கு தயக்கம். ஒருவித குழப்பத்தோடு அவர்கள் சென்று விட்டார்கள். 3வது நாள் அவர்கள் டீ குடிக்க சென்றார்கள். டீ டோக்கனை வாங்கி அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு முதியவர் தளர்ந்த நடை, கசக்கிய உடை, மெதுவாக நடந்து வந்தார். வந்து அங்க பரிமாறிட்ட டேபிளில் அமர்ந்தார். இவர்கள் 2 பார்த்தார்கள். என்ன டீ டோக்கனை வாங்க நேராக போய் அமர்ந்து விட்டாரே, பார்ப்பதற்கு இந்த நாட்டுக்காரர்கள் தெரிகிறதே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த டீ பரிமாறுபவர்கள் அந்த பெரியவர்கள் வந்தார். ஐயா, என்ன வேண்டும்? ஒரு வாட்டி. உடனடியாக பரிமாறுவர் அந்த பலகையிலிருந்து ஒரு வாட்டி கூப்பனை எடுத்து அவருக்கு அந்த டீ பரிமாறப்பட்டது. மற்றவர்களுக்கு எந்தவித மரியாதையோடு அன்போடு பரிமாறப்பட்டதோ அதே போலத்தான் இவருக்கும் பரிமாறப்பட்டது. என்னே ஒரு உதவி. வழக்கை செய்வது இலக்கை அறியக்கூடாது என்பதற்கான மிக அழகான ஒரு சான்றிதழ். அந்த வாழ்க்கையை வாங்கி கொடுத்தவர் ஏதோ ஒரு பக்கம் போய்கிறார். அவர் வாங்கி கொடுத்தது யார் வருவ போகிறார் என்று தெரியாது. இந்த பெரியவரும் யார் வாங்கி கொடுத்தது என்று தெரியாது. இங்கே அவருடைய தன்மானம் காக்கப்பட்டது. மற்றவர்கள் கையேற்ற வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஆமான் பார்த்தவர்களே, இதை பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் சற்று பின்னணி இருக்கின்றோமா என்ற ஒரு ஐயமும் இருக்கின்றது. ஆகவே இயேசு கூறியதை போல கண்டிப்பாக அந்த ஜபமாகட்டும், தவமாகட்டும், தானமாகட்டும் மற்றவர்கள் பார்க்கின்றதற்காக செய்ய வேண்டும் என்று அல்ல. இதைத்தான் இயேசு கண்டித்தார். பரிசேயர்களின் மறைநூல் அணியத்தையும் எதை செய்தாலும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் போக வேண்டும் என்று. ஆனால் அவர் ஏழைகளுக்கும் பாவிகளுக்கும் விவசாயிகளுக்கும் தன்னுடைய அன்பை காட்டி பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு
கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இவர்கள் சட்டத்தை கையில் எடுத்து அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டு அவர்கள் மனப்போன போக்கில் செயல்பட்டதை நாம் காண்கின்றோம். ஆமாம் பார்த்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் உதவி என்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த உண்மை, இயேசுக்குரிய உண்மை. பணக்காரன் ஏழை ஆசன். பணக்காரன் செய்த தவறு என்ன? அவரிடம் அமிர்தமாக பணம் இருந்தது, செல்வம் இருந்தது. தான் மட்டும் உண்டு கொடுத்து மெய்யோடு இருந்தார். ஒருவரிடம் செல்வமோ அறிவோ உழைப்போ கொடுக்கப்படுகின்றது என்றால் அது அவருக்கு மட்டுமல்ல, வீட்டு வாசகத்தில் இருந்த ஏழை லாசரை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. விளைவு லாசர் ஆபிரகாமின் படியில் இறைப்பாளர்கள் அடைந்தார். பணக்காரரோ நரகத்தில் தள்ளப்பட்டார். ஆமாம் பார்த்தவர்களே, ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொன்றும் இறைவனால் கொடுக்கப்பட்ட தரம். அது பணமாகட்டும், உழைப்பாகட்டும், நேரமாகட்டும். ஆகவே அதை யார் யார் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களோடு நாம் செலவழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்தோனியார் மறுநாளின் பொழுது அந்தோனியாரை பற்றி ஒரு குறிப்பிட வேண்டுமே. கோடி 80 அந்தோனியார் அவர் உயிர் வாழ்ந்த பொழுது மட்டுமல்ல, மறைந்த பின்பும் அநேக புதுமைகள். ஒரு பெண் தீ ஆவியினால் பாதிக்கப்பட்டால், பல முறை தற்கொலை முயற்சித்தால், இதை கேள்விப்பட்ட அந்த பெண்ணின் நண்பர் அவளை அந்தோனியார் கோவிலுக்கு அழைத்து சென்றார். அங்கு அந்த பெண்மணி உருக்கமாக வேண்டினார். அன்று இரவு புனித அந்தோனியார் அந்த பெண்ணின் கனவில் தோன்றி ஒரு அந்தோனியார் சீட்டு என்ற ஒன்றை கொடுத்து, அதில் பெரிய சிலுவை இருந்தது. அதில் கீழே வைக்கிற வார்த்தைகள், இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களே ஓடி ஒழியுங்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் சன்னதி வெற்றி கொண்டது, அல்லேலூயா என்று எழுதியிருந்தது. அந்த சீட்டை எடுத்து தன்னோடு வைத்துக் கொண்டார். அந்த தீய ஆவி அவரை விட்டு ஓடியது. ஆனால் என்ன நடந்தது என்றால், இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு அரசர் அந்த சீட்டு தனக்க வேண்டும் என்று அந்த பெண்மணியிடமிருந்து வாங்கிக் கொண்டார். அவரும் பாதிக்கப்பட்டவர். அவரும் முழுமையாக பூர்ண குணமடைந்தார். இந்த பெண் திரும்பவும் பாதிக்கப்பட்டார். உடனடியாக அந்த சீட்டின் நகலானது இந்த பெண்ணிடம் கொடுக்கப்பட்டது. அந்த சீட்டை இருக்கின்றவரை அந்த பெண்ணை எந்த தீயாவை பண்ணவில்லை. அதற்கு பின் அந்த பெண்மணி 20 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தார் என்று சரித்திரம் கூறுகின்றது. ஆமன் பார்த்தவர்களே, நான் சொல்ல இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள். இதோ ஆண்டவரின் சிலுவை, சத்துருக்களே ஓடி ஒழியுங்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் சன்னதி வெற்றி கொண்டது, அல்லேலூயா. Amen.
இறைவா, மக்களிடத்தால் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு குற்றமளிக்கு குணமாக்கவும் எங்களை புதுமைக்கும் அருள் அடையாளமாக செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கு மனதுக்கும் என்றும் குறைபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆளுமையிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிர் ஆற்றலுடன் நம்பிக்கையோடு அறிக்கை இடுகிறோம். மாட்சியுடன் நாம் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனித வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உண்மை போல் தேற்றி முடிவின்றி சொல்வதாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை புரிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உலகணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வென்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அம்மனமே இரவு திருப்தி அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வென்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு மப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்களுக்கு ஏற்றுப்படி எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரே, இந்த திருப்பணிகளை நாம் நினைவு கூர்ந்த திருத்தங்களை எல்லாம் நிறைகனிவோடு ஏற்றிகளுக்கு அருளும்படியாம் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தமும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவனையும் ஏற்றுள்ள
இவர் வழியாக எங்களோடு வருகை. எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் உதவிகள் எல்லா புகழும் ஆகியரும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இதை படிப்பனையால் பயிற்சியுடன் நாம் துணிந்து செல்வோம். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்வமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தை உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறமை நம்பிக்கையே நோக்கி உமது திருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை மனிதர்களாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சுமந்தே, எங்கள் கையில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சுமந்தே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சுமந்தே, எங்கள் பாவங்களை அளித்தருளும். இதோ இறைவனின் செவ்வரே, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றனர். செவ்வரின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். Yeah.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுருளையில் என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு ஏற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவின் பிதாவின் தண்ணீரில் என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடும். ஓர்வல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்கு என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்று பயணம் செய்த செபஸ்தியான் ஆசார் குடும்பத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய உபத்தை சிறப்பிப்போம். செய்தார் அப்பசத்தியார் குடும்பத்தினர் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இந்த நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஒரு மறுவரையை கொடுத்த நமது பாசத்திற்குரிய திருப்போண்டியின் தங்க தந்தை பொருள் தந்தை மிக தமையும் புரியாற்றவர்களுக்கு நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் நாடு சிறப்பிக்கிற குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் ஒவ்வொருவர் சார்பாகவும் நமது சார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் நாளை போற்றி தெரிவித்துக் கொள்வோம். சகோதரர்களே, நானும் உங்களோடு இணைந்து திருப்பலியை நிறைவேற்ற வாய்ப்பை கொடுத்த நம்முடைய மாவட்ட அதிபர் பன்னீர்செல்வம், துணை அதிபர் ஆரோக்கியதாஸ் இவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூறிவிடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு நம்பிக்கையாளர்கள் ஒன்றிருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல புதுதிறமையிலும் ஒற்றுமையது விளைப்பதாக எங்கள் ஆண்டவராய் எங்கள் சுழியாவுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் புனித அந்தோனியார் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.